வணக்கங்க வணக்கங்க வணக்கம் 2026 தேர்தலுங்க. இந்த தேர்தலுக்கான கருத்து கணிப்புங்க பார்த்துட்டாங்களாம். 234 தொகுதியிலே ஆளை வச்சு கருத்து கணிப்புகளை பார்த்துட்டாங்களாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு 189 இடங்கள் ஜெயிக்கும், அதிமுக 40 இடங்களை ஜெயிக்கும், தாவேக விஜய் 10 இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பில் அறிவிச்சிட்டாங்க. அதாவது தாவேக்காவுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 15% ஓட்டு தான் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பேசுனாங்க. ஆனால் இன்னைக்கு 30% ஓட்டு இருக்குன்றாங்க. அது காரணம் என்று கேட்டிங்கன்னா, கேண்டிடேட் விஜய் கட்சியில் அன்னைக்கு கேண்டிடேட்டுகளே சரியான வேட்பாளர் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் தரமான ஆள் இருக்கா. அதாவதுங்க, ஒரு படம் பார்க்க போகிறோம், ஆர்டிஸ்ட்டை மட்டும் பார்ப்போம். அந்த ஆர்டிஸ்ட்டு அதையும் விட இந்த படத்தை இயக்கிய டைரக்டர் யார் அதான் பார்ப்போம். அவர் அதுக்கு முன்னாடி என்னென்ன படங்களை எல்லாம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அதை பார்த்துட்டு தான் படம் பார்க்க போவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி தாவேகா கட்சியில் கேண்டிடேட்டை பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க இன்றைக்கி. அதனால தான் இன்றைக்கி விஜய் கட்சியில் 15%லேருந்து 30% வந்துட்டாங்க. யார் இந்த கேண்டிடேட்டர்லாம் கேட்டிங்கன்னா, சீட்டு கொடுக்கல, அதிமுகவில் சீட்டு கொடுக்கல, திமுகவில் சீட்டு கொடுக்கல, உடனே ஓடிட்டாங்க. சீட்டு வேணும், சீட்டு வேணும், இங்கே தான் ரெடியாக இருக்குத, ஓடியா ஓடியா ஓடியா, சீட்டு உடனே கொடுத்துட்டோம். இப்போ இன்னொன்று என்னன்னா, விஜய் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதிமுக பெருசே இல்லை, அது ஒரு கட்சியே இல்லை, 2 பேருக்கு தான் போட்டி தமிழ்நாட்டில், திமுக தாவேகா, இந்த 2க்கு தான் போட்டி விட்டார். மதிக்கவே இல்லை. அதிமுக ஒரு கட்சின்னு ஒன்று இருக்க, அதை அவர் எண்ணவே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அதிமுக 10 கட்சி கூட கூட்டணி, திமுக 15 கட்சி கூட கூட்டணி. இதையெல்லாம் அசரவே இல்லை, அசால்ட்டாக. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் எவ்வளோ கூட்டங்கி. ஆனால் பூரா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? விஜய்க்கு கூட்டம் தான் இருக்கும், ஓட்டு போட மாட்டாங்க. ஏங்க, 50,000 பேர் கூடுனா அது ஒரு பாதி பேர் ஓட்டு போட்டு விடுவானா, ஓட்டு போட மாட்டானா? கண்டிப்பாக போடுவான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் திமுக வேணாம், அதிமுக வேணாம், புதுசாக போடணுங்க. அப்போது புதுசாக போடுற ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான் போடுவாங்க. நிறைய வீடுகளில் இந்த முறை தான் ஓட்டு புதுசாக போடுறாங்க பார்த்தீங்களா? அந்த ஓட்டு 80% பேர் விஜய்க்கு தான் போடுறாங்க. எல்லா வீடுகள்லையும் சரி. அப்பா திமுகவில் இருந்துக்கிட்டு இருப்பான், அம்மா அதிமுகவில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிள்ளைகள் எல்லாம் விஜய்க்கு தான் போடணும். விஜய்க்கு இது ஒரு ஸ்டார் அப்படின்னு. ஆனால் யாருடைய ஓட்டு விஜய்க்கு போதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஓட்டு தான். அதிமுகவுடைய ஓட்டு தான் அதிகமான ஓட்டுகள், 50% ஓட்டு இன்னைக்கு விஜய்க்கு போகுது. திமுகவில் 10% ஓட்டு தான் விஜய்க்கு போகுது. அப்போ அதிமுக தான் பாதிக்கும். ஏற்கனவே அதிமுக சீரழிஞ்சு போச்சு, கட்டமண்ணா ஆகி போச்சு. காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி சின்னம்மா அவர்களை ஓரங்கட்டி விட்டார். ஏன்? கட்சியில் பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும், பதவியில் பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படி என்று பயந்து கொண்டு அதுக்கு தான் எல்லாரையும் வேணான்னுட்டார். OPS-ஐயும் வேணான்ட்டார், செங்கோட்டையன் அவரையும் வேணான்ட்டார், நிறைய பேரை வேணாம் 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 வேணாம். ஏன்னா ஜெயிக்கணும், ஆட்சியில் போய் அமரணும் அப்படின்னு அவருக்கு ஆசை இல்லை. இன்னைக்கு ஒரு ஆட்சியில் போய் அமரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் கூட்டணி எல்லாரும் ஒன்று சேர்ப்பான். நீ வா நீ வா நீ வாம்மா.
ஏன்னா காரணம் பலமாக இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு வேண்டாம்னு சொன்னதில் நம்பர் 1 யாருன்னா நம்ம எடப்பாடியார் தான். அவருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை. கடைசி வரைக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அது எனக்கு போதும் அப்படின்ட்டார். ஸோ அப்படி ஒரு இனத்தில் இருக்காரு. அதே மாதிரி சின்னம்மா, இன்னைக்கு நம்ம எல்லாரும், நான் என்ன சொல்றது, சின்னம்மா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சரை ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க. மறுநாள் ஒருத்தர் போய் அம்மாவை போய் பார்க்கலாமான் இருக்கார். அக்கிஸ்டுங்க, நான் இன்னைக்கு ஒரு சிஎம், ஒரு அக்கிஸ்ட்டை போய் நான் என்ன மாதிரிங்க பார்க்க முடியும் அப்படின்ட்டு இருக்கார். அப்போ அந்த அக்கிஸ்ட் தான் உன்னை முதலமைச்சருங்கிற பதவியிலே அமர வச்சுட்டு போயிருக்கு. அம்மா 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 அம்மான்றீங்களே, எந்த அம்மா? அந்த அம்மா எங்கிருந்து வந்த அம்மா? சின்னம்மாவால் கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு ஆரம் வீரப்பன் என்ன சொன்னார் தெரியுமா? கடலூர் மாநாட்டுக்கு ஜெயலலிதா அம்மையார் வரக்கூடாது, வந்தா உயிரோட போக முடியாதுன்னாரு. நான் இருக்கிறம்மா, எவன் உங்களை என்ன சொல்றான்னு பாப்புன்னு சொல்லி அந்த கடலூர் மாநாட்டு கூட்டிட்டு போனது சிங்கம்மா, சின்னம்மா அவர்கள். கலைஞர் சின்னம்மா என்கின்ற ஒரு பெண்மணி இல்லை என்றால் கலைஞர் அம்மாவை ஒரு வழி பண்ணியிருப்பார், காலி பண்ணியிருப்பாருங்க. யாருக்காக? சிங்கம்மா ஒரு பெண்மணிக்காகத்தான் அவரால் கிட்ட நெருங்க முடியல. சின்னம்மா தியாகம்மா செஞ்ச தியாகம்லாம் கொஞ்சம் நெஞ்சல. தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, உலகத்திலே சின்னம்மாவை போல ஒரு தியாகத்தை நாம் பார்க்கவே முடியாது. ஒரு பெண் என்னனாலும் தியாகம் செய்வாள். ஆனால் குழந்தை வேண்டாம் என்று எந்த பெண்மணியாவது தியாகம் செஞ்சது உண்டா? உலகத்தில் உண்டா? சின்னம்மா மட்டும்தான். அம்மாவை இரு கண்களாக, தாயாக, தந்தையாக பார்த்தது சின்னம்மாங்க. அப்படிப்பட்ட அம்மா மட்டும் இல்லைன்னா அந்த அம்மாவும் இல்லை, சின்னம்மா இல்லைன்னா பெரியம்மாவும் இல்லை. உண்மை அது தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கு இன்றைக்கு அதிமுகவில் ஆகா ஓஹோ ஓகோன்னு இருக்காங்களே, எல்லாருமே சின்னம்மாவுடைய காலை தொட்டு வணங்கிதான் சீட்டு வாங்கினாங்க, ஜெயிச்சாங்க. சின்னம்மாவுடைய பார்வை உன்னுடைய முகத்திலே பட்டு விட்டாலே நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் அப்படி என்று ஒரு ராஜ முகபாவனை, ராஜ குணம் கொண்டவங்க தான் சின்னம்மா. அப்படிப்பட்ட அந்த சின்னம்மாவை எடப்பாடி பழனிசாமி வேண்டாண்டார். ஆனால் அவருக்கு ஒன்னே ஒன்று தெரியும், தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமர வேண்டுமே ஆனால் முக்குலத்தோரின் வாக்குகள் வேண்டும். அதாவது ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக வேணுங்கள, ஓரளவா நமக்கு ஓட்டு வேணும். அதாவது டெபாசிட்டுக்காவது ஒரு மனுஷன் ஓட்டு வாங்கணும்ல, அந்த ஓட்டுகளை வாங்கணும்னா கூட முக்குலத்தோருடைய ஆதரவு வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி என்று யோசித்த போதுதான் நயினார் நாகேந்திரன் அவர்களை தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராக அறிவிக்க வேண்டும் அப்படி என்று அமித்ஷாவிடம் போய் சொன்னது எடப்பாடி பழனிசாமி. ஏன் சொன்னாரு? அண்ணாமலையை வேண்டாம் அப்படி என்று ஏன் சொன்னாரு? அதே மாதிரி அவரை தமிழ்நாடுடைய பாஜக தலைவராக அறிவிச்சிட்டாங்க. அடுத்தால பார்த்தாரு, அமமுகன்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் உள்ள எழுப்போம், 2 பேரையும் உள்ள தூக்கி போட்டாதான் தென் மாவட்டத்தில் நம்ம தேர்தலுடைய பிரச்சாரத்துக்கு போக முடியும்.
கொஞ்சமாவது கொடியை பிடிச்சிக்கிட்டு கூடுவானுவோ, இல்லைன்னா நமக்கு அங்கே ஆதரவே இல்லை அப்படின்னு தான் 2 பேரையும் ஒன்று சேர்த்து. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சின்னம்மா அந்த அம்மாவால் போட்டியிட மாட்டாங்க, வீட்டிலே தான் முடங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி எண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் சின்னம்மாவுக்கோ அதிமுகவை எதிர்க்க வேண்டும், அழிக்க வேண்டும் அப்படி எண்ணம் கிடையாது. இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் காட்ட வேண்டும். யாரால பதவிக்கு வந்தார், கொஞ்சமாவது விசுவாசம்ங்கிறது இல்லையே, அப்ப நான் யாருன்னு காமிக்கணும்னு தான் 1 மாசத்துக்குள்ள கட்சியை ஆரம்பித்தது சின்னம்மா அவர்கள். டிடிவி அவர்களோ அன்னைக்கு என்ன சொன்னார்னா, உங்க எல்லாருக்கும் தெரிவதை விட அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க, கட்சி அறிவிக்க மாட்டாங்க. இந்த 1 மாதத்துக்குள்ள இவங்க கட்சியை கண்டுபிடிச்சி ஆரம்பித்து சின்னத்தை வாங்கி நடக்கவே நடக்காதுன்னார். இன்னைக்கு பாருங்க, வேட்பாளர்கள் பாதி பேருக்கு மேலே அறிவிச்சாச்சு. எல்லாம் முக்கியமான வேட்பாளர்கள். ஆனால் நீங்கள் என்னன்னாலும் சொல்லலாம், சின்னம்மாவுக்கு ஓட்டு இல்லை, போட மாட்டாங்க அப்படிங்கலாம். ஏன் போட மாட்டாங்க? சின்னம்மாவுடைய அடையாளத்தில் அமமுக. அப்போ அமமுகவுக்கு ஓட்டு போகுமா, சின்னம்மாவுக்கு ஓட்டு போகுமா? அதிருப்தி இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட டிடிவி சேர்ந்துட்டாரே அப்படி என்று ஒரு அதிருப்தியில் எல்லா மக்களும் இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் அம்மாவுக்கு பயங்கரமான கூட்டம். இப்போ இனி தென் மாவட்டங்களுக்கு வந்தால் பாருங்க, அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற கூட்டத்தையும் பாருங்க, சின்னம்மாவுக்கு இருக்கிற கூட்டத்தையும் பாருங்க. எல்லா மக்களும் ஆவலோடு ஆசையா இருக்காங்க. ஒரு தாயினுடைய மனம் வேதனைய பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமியை விட சசிகலா அம்மையார் தூய்மையானவங்க, அம்மாவுக்காகவே அர்ப்பணித்து கொண்டவர்கள், அம்மாவுக்காகவே வாழ்நாளில் தியாக தாயாக வாழ்ந்தவர்கள். இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் யாருக்காக உள்ள போனாங்க, அம்மாவுக்காக தானே. எல்லாருக்கும் தெரியும். மக்கள்லாம் அன்னைக்கு தெளிவா இருக்காங்க, யாரும் யாரையும் ஏமாற்ற முடியும். எல்லா ஊர்லயும் என்ன சொல்றாங்க, சின்னம்மாக்கு ஓட்டு போடணும். ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்தால் அங்கே 2 ஓட்டு போடுவேன், இங்கே 2 ஓட்டு போடுவேன் அப்படின்ற காரணம் என்ன? சின்னம்மாவை அம்மாவினுடைய ஒரு தாயாக, தாயுள்ளம் கொண்டவங்களாக பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் பேதி வருது, வயிற்று வலி வருது, வயிற்றை வந்து கலக்குது. காரணம் என்ன தெரியுமா? சின்னம்மா ஒரு தொகுதியில் 1000 ஓட்டு போனாலும் போனது தானே, அதில் நீ 1 ஓட்டில் தோத்தாலும் தோல்வி தானே, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. பாருங்க, சின்னம்மாவுக்கு தென் மாவட்டங்களில் என்ன மாறி இருக்குன்னு மட்டும் பாருங்க. தேவர் சமுதாய அமைப்புகளும் இன்னைக்கு முக்கால்வாசி அமைப்புகள் அம்மா கூட சேர்ந்து விட்டார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு இன்னைக்கு தென் மாவட்டங்களில் சின்னம்மாவுக்கு பயங்கரமாயிடுச்சு. அம்மா அவர்களுக்காக இன்னைக்கு ஆதரவு கொடுக்க, குரல் கொடுக்க இன்னைக்கு ஒரு கூட்டமே இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, சின்னம்மாவை சேர்த்திருக்கலாமோ, டிடிவி சேர்த்தோம், அதனால் உண்டான ஓட்டுகளும் போச்சு. பாஜக கூட போனோம். பாஜகவில் போயிருக்கும்போது நயனார் நாகேந்திரனுக்கு முன்னாடி அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார், அவரு கூடயா இருந்துக்கலாம் போலுக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி
பிஜேபி கிட்ட அமித்ஷாவோட என்ன பேச்சிருக்காரு தெரியுமா? அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, டிடிவிக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாது, 2 கட்சிகளுக்கும் நான் தான் யாருக்கு எந்தெந்த ஊரில் சீட்டு கொடுக்கணும், தொகுதியை நான் தான் கணிச்சு கொடுப்பேன் அப்படின்ட்டார். சரின்னுட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு அண்ணாமலையும் போட்டியிடலை, டிடிவியும் போட்டியிடலை. ஆனால் இன்னைக்கு அவர் யோசிக்கிறார், எடப்பாடி பழனிசாமி என்னதான் இருந்தாலும் நயினார் நாகேந்திரனையும் டிடிவியையும் வேண்டாம்னுட்டு சின்னம்மாவை சேர்த்திருக்கலாமோ அப்படி என்று அவருடைய எண்ணத்திலே தோன்றுகிறது. இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி சின்னம்மாவின் காலில் விழுந்தாலும் விழுந்து விடுவார். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஆயிட்டாரு. பதவி பதவி பதவின்றாரு. பதவிக்காக என்னமும் செய்வார். ஆனால் சின்னம்மாவோ இனி ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். எத்தனை நாள் உனக்காக காத்திருந்தாங்க, இவ்வளோ நாள் இருந்தாங்களே. எடப்பாடி பழனிசாமியை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை நீன்றுப்பாங்க, நீ அப்படின்னு இருப்பாங்களா? இல்லை. ஆனால் நீ அந்த அம்மாவை ஜெயிலில் வச்சு கொலை பண்ண பார்த்துருக்க. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு எல்லா மக்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடத்தை காட்டுவாங்க. தன்னுடைய தோல்விக்கு காரணம் யார் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் நம்முடைய தோல்விக்கு காரணம் திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்வார். மீண்டும் அடுத்த செய்தியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.